தைப்பூச ஸ்பெஷல் தினையும் தேனும் கலந்த தினை அரிசி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கிண்ணத்துல 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கலாம். தினை அரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணியை சேர்த்து கவர் பண்ணி விட்டுக்கலாம். 1 மணி நேரத்திற்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரத்திற்கு அப்புறம் தினை அரிசியை ஓபன் பண்ணி விட்டு நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்த தினை அரிசியை இந்த மாதிரி காட்டன் துணியில மாத்தி விட்டு நல்லா படர்த்தி விட்டுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஃபேனுக்கு அடியிலேயே காய விட்டுக்கலாம். அரை மணி நேரத்திற்கு அப்புறம் தினை அரிசி நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. அதை இப்போ நம்ம அடுத்து ஒரு பேனுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-6 நிமிஷத்துக்கு தினை அரிசினுடைய நிறம் மாறாத அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாங்க. அஞ்சாறு நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி அதனுடைய ஈரப்பதெல்லாம் நல்லா போய் வறுபட்டு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோடில் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அடுத்து அது கூட 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் பேனில் 3 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆன உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் உலர் திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். வறுப்பட்ட முந்திரி திராட்சையை நெய்யோட தினை அரிசி மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்யும் தினையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அடுத்து 3 டீஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் 2 டீஸ்பூன் தேனை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தம் 5 டீஸ்பூன் தேன் சேர்த்துருக்கங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலவையை எடுத்து இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா உருண்டை பிடிக்க வரணுங்க. இது கரெக்டான பதம். அவ்வளவுதான். நமக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு கலவையை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. தினை அரிசி லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். ஆரோக்கியமான சிம்பிளா செய்யக்கூடிய இந்த லட்டு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.